இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐடியில் இருந்தவங்க ஐடி வேலையை வெட்டிக்கிட்டு ஐடி பிஸ்னஸ்க்கு போனவங்களை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஐடி தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறவங்க ஒரு சைடு, இல்லை ஐடியை விட ஐடி பிஸ்னஸ் தான் சொல்கிறவங்க ஒரு சைடு. என்னடா போட்டு குழப்பறிய அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து 3 பார்ட்டாக இருக்க போது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஐடி பிஸ்னஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம். ஐடி பிஸ்னஸில் வந்து எல்லாருமே ஹை சேலரி தான் வாங்குவாங்க. அது போக ஒர்க் டைமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்ல வேலை வாங்கன்னு வச்சுக்கலாம். ஓரளவு என்விரான்மெண்ட்லாம் சூப்பராகவே இருக்கும். ஐடி குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வேலை டைமிங் மட்டும் அதிகமாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதை பொறுத்து இப்போ வந்து ஐடியில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்குது, இல்லை நான் ஆஃபீஸ் தான் போவேன், ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறைய டிவிஷன் இருக்குது. இப்போ வந்து ஐடி வேலையை ஏன் ரிசைன் பண்ணாங்க? இல்லை எனக்கு ஐடியை விட பிஸ்னஸ் தான் வேணும், பிஸ்னஸ் தான் பெஸ்ட்டாக இருக்குமா எனக்கு ஃபீல் பண்ணுறேன், அது பண்ணும்போது தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இப்போ வந்து என்ன மாதிரி ஐடி வேலை பார்த்தாங்க, ஐடியிலேருந்து ஏன் விட்டாங்கங்கிற ஃபஸ்ட்டு ஒரு ஆளை எடுத்துப்போம். 6+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐடியில். அவங்க யோசிக்க முடியல, இது என்னோடய கரெக்டான டைரக்ஷனாக, இந்த வேலை நமக்கான வேலையா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை எனக்கு இந்த வேலை வந்து பிடிக்கலை, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா மினிமம் செக்யூரிட்டி, அதாவது நோட் த பாயிண்ட், மினிமம் செக்யூரிட்டி நல்லா சம்பாதிச்ச பிறகு தான் ஐடியை விட்டுக்கிட்டு பிஸ்னஸ்க்கு மாறுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, இவங்க ஒரு இப்போ இன்னொரு ஆளை பற்றி பார்த்தோன்னா 14 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சேலரிலாம் ஹையாக இருக்குமா, ஏன்டா வேலையை ஒன்றும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து 14 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2 வருஷம் வந்து இந்தியாவில் வேலை பார்த்துருக்காங்க, மிச்சம் 12 வருஷம் வந்து யூஎஸ்ஏயில் வேலை பார்த்துருக்காங்க. எங்கே? யூஎஸ்ஏயில் அங்கே வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு மினிமம் சேலரியை வந்து 15 lakhs, அதாவது 15 லட்ச ரூபா மினிமம் சேலரியே. சரி, மினிமம் சேலரியே 15 லட்ச ரூபா இருக்கேடா, அப்புறம் ஏன்டா வேலையை ஒன்றும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குதா அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி ஏன் வேலை பார்க்கணும், நம்ம வேலையை விட்டுடலாமேன்ட்டு அது ஒரு ரீசன். அடுத்த ரீசன் என்னென்னா அவங்க பசங்களை வந்து ரொம்பவே ரிச்சாக வளர்த்துட்டோம், இவ்வளோ ரிச்சாக வளர்ந்துட்டோமே, நம்ம பசங்க நம்ம பட்ட கஷ்டத்தை படலையே, கஷ்டம் தெரியாமல் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க வழி மாறி போயிடுவாங்களோ, கஷ்டம்னா தெரியாமல் வளர்த்துட்டாங்களே அப்படின்ட்டு அது ஒரு ரீசன். அது போக அவங்களுக்கு வந்து 2 வீடு இருக்குது, 2 கார் இருக்குது, வெல் செட்டில் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்கும் சேர்த்து 25 lakhs மேலே சேலரி வருது. இல்லை இதுக்கு மேலே வந்து வேலை பார்க்க முடியாதுன்ட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 2 பேத்துக்குமே 25 lakhs மேலே சேலரி வருது. அது போக 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அதாவது ஒய்ஃபுக்கு மட்டுமே 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து இவங்க பிஸ்னஸ் போகிறது வந்து பிரச்சனையாகவே இருக்காது இவங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஐடிலேயே எல்லாம் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கற்றுருப்பாங்க. என்ன ஒர்க் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும், ஒரு டீமை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே எங்களுக்கு தெரியும். எல்லாமே ஐடியில் கற்றுக்கிட்டு இவங்க வேலையை விட்டுட்டாங்க. இப்போ அடுத்த ஆள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஐடியில் வந்து ஒரு நல்ல வேலை இருக்குது, அது போக நல்ல சேலரி வேறு வாங்குகிறேன், இப்போ எனக்கு வந்து மேனேஜர் இருக்காங்கன்னா மேனேஜர் கீழே எனக்கு வேலை பார்க்க பிடிக்கலை அப்படின்ட்டு வேலையை ரிசைன் பண்ணுறாங்க. இதனால் மேனேஜர் கீழே வேலை பார்க்க முடியாமல் ரிசைன் பண்ணுறாங்க. அது போக நல்ல சேலரி வாங்கியிருக்காங்க, நல்ல வேலை தான், குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அது போக இப்போ வந்து மாட்டு தீவனம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மாடுகளுக்காகவும் அப்புறம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த ஒரு ஆளை பற்றி பார்த்தோன்னா நல்ல வேலை, நல்ல சேலரி, வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எல்லாமே முடித்த பிறகு இது நமக்கான வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபியில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதனால் ஃபோட்டோ ஸ்டூடியோ ஆரம்பித்து ஃபுல் டைம் பிஸ்னஸாக அது ரன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவங்கள விட்டுடலாம். ஐடியிலேருந்து ஐடி பிஸ்னஸ்க்கு மாறினவங்களை பற்றி பார்த்தோம். இப்போ பிஸ்னஸை விட ஐடி தான் பெஸ்ட் சாய்ஸுங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அவங்கள பற்றி பார்க்கலாம். ஐடி வேலையை பற்றி பார்க்கலாம். ஐடி வேலைனா அபியஸாக நம்ம ஸ்கூல் மாதிரி தான். காலைல ஒரு 9 மணிக்கு போகிறோன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை இருக்கும், லீவுகள் கம்மியாக தான் இருக்கும், நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஐடி வேலை பார்க்குறவங்க வந்து அது பெருசாக நினைக்கல. சின்ன கிராமத்துலேருந்து இப்போ ஃபார்மிங் பண்ணுறாங்கன்னா அது பெருசாக இருக்காது. அதுவே சின்ன கிராமத்துலேருந்து நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அது சொல்கிறது ஒரு பெருமை. அது போக இப்போ வந்து ஐடியில் இருந்துட்டு 6 மாதம் விவசாயம் பண்ணிவிட்டு இப்போ ஐடிக்கே திரும்ப போகிறேன்ட்டு ஒரு ஆள் சொல்கிறார். ஏன்னா வந்து ஐடியை விட விவசாயம் கஷ்டம், ஐடியை விட விவசாயம் கஷ்டங்கிறனால விவசாயத்தை விட்டுட்டு ஐடிக்கு போகிறாரு. ஐடியை விட்டுட்டு பிஸ்னஸ்க்கு போகிறவர் ஒருத்தர் சொன்னார்ல, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, சேலரி ஹையாக அவங்க வேலைக்கெல்லாம் அதிகமாக வாங்குறாங்க, என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஐடி வேலையில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இப்போ வந்து சிஸ்டம் மாறிடுச்சு, இப்போ ஐடி ஜாபுகளை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ப்ரெஷருங்கிறது அவருக்கு மட்டும் இருக்காது, அந்த மொத்த டீமுக்குமே இருக்குங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபைனல் கன்க்ளூஷன், அதாவது என்னோடய பெர்செப்ஷன் மட்டும்தான் இது, எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
இப்போ வந்து 2 சைடும் பார்த்துக்கிட்டா, இப்போ ஐடியிலேருந்து ஐடி பிஸ்னஸ்க்கு போனவங்கள பற்றி பார்ப்போம். எல்லாருக்குமே மினிமம் 10 to 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் விஷயமே அடங்கியிருக்கு. அதாவது அந்த 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க என்னெல்லாம் கற்றுக்கிருப்பாங்கன்னா, மேனேஜ் பண்ணுறது எப்படி, பிஸ்னஸ் எந்த மாதிரி க்ரோ பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணால் எப்படி ரிசல்ட் வருங்கிறது இவங்களுக்கு முன்னாடி, அதாவது 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவங்களுக்கு. மினிமமாக அவங்க வந்து 15 lakhs ஆஃப் சேலரி வாங்குறாங்க. அவங்களுக்கு பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும், நல்ல வெல் செட்டடாக தான் இருப்பாங்க. அதனால் அவங்க பிஸ்னஸ் போகிறது பிரச்சனை இல்லை. அதாவது ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். நியூ கமர்ஸ், அதாவது புதுசாக ஐடி வேலைக்குள்ளே வரவங்கள இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஐடியை விட நீ பிஸ்னஸ் பண்ணு, அப்போ தான் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறது வந்து க்ளோரிஃபை பண்ணுறாங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணவங்களை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க. அது போக அவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கும், மணியும் இருக்கும், டைமும் இருக்கும். அவங்க அதனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி க்ரோ பண்ணுறது தெரியும். அதுவும் புதுசாக ஐடிக்கு வரவங்களுக்கு அப்படி இருக்காது. அவங்க அப்போ தான் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஐடினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஐடியில் என்ன பண்ணுங்கிறத அப்போ தான் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் திடீர்னு போயிட்டு இல்லை ஐடியை விட பிஸ்னஸாக நல்லாயிருக்கு, ஐடியை விட்டுருன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இவங்களுக்கு வந்து 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவங்க நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க. பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது இவனுக்கு தெரியும். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐடியாவே இருக்காது, கண்டிப்பாக கீழே போயிடுவாங்க. இப்போ வந்து எனக்கு ஒர்க் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லும் போது, இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நீங்களே ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார்ம் வைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 ஆடு வாங்கிவிடுவோம். 5 ஆடு 10 ஆடாக மாறும், 10 ஆடு 15, அந்த மாதிரி ஹையாவை நம்ம ஒர்க்கர்ஸ் போடுவோம். அதுக்கு ஏற்ற இடத்த உருவாக்குவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இடத்தையும் பெருசாகிட்டே தான் போவோம். அதான் ஒரே இடத்துல இருந்துட மாட்டோமே. பிஸ்னஸுங்கிற பொறுத்த வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே தான், வளர்ச்சி அதிகமாகிட்டே தான் இருக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஐடியும் இப்போ நம்ம கற்றுக்க எவ்வளோ லேர்ன் பண்ணுறோமோ அது பொறுத்து நம்மளோட சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கேற்ற வேலையை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஐடி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கம்பெனி மாறிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும்போது நீங்கள் ஏன் வேலையை விட்டீங்கன்ட்டு அவங்க ஒரு சைடு. ஏன்னா இவருக்கு 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல சேலரி வாங்கியிருக்காங்க, வெல் செட்டில்டு. அப்புறம் பிஸ்னஸ் போகும்போது அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் ஐடியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, லேர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்கள்ட்ட போய்ட்டு திடீர்னு ஐடியை விட பிஸ்னஸ் தான் நல்லதுன்ட்டு இவங்களை வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஐடியை விட நம்ம பிஸ்னஸ் தான் நல்லதுன்ட்டு திடீர்னு ஐடி ரிசைன் பண்ணிட்டு ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் டக்குன்னு பிஸ்னஸ்குள்ளே போகிறனால பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகுது. ஐடி தான் பெஸ்ட்டுன்ட்டு சொல்லிட்டு அவங்க ஐடிக்கே போயிடுறாங்க. அதாவது 6 மாதம் ஐடியில் வேலை பார்த்துட்டு 6 மாதம் வந்து விவசாயம் பண்ணிருக்காரு. எனக்கு ஐடி வேலையை விட விவசாயம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு மறுபடியும் ஐடி வேலையே போகிறாரு. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ நாலேஜ் அதில் கெயின் பண்ணல. இப்போ ஐடினா என்னன்னு தெரிகிற லெவலுக்கு வந்த உடனே அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஆனால் ஐடியில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாரும் 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது போக அவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடியும் பெஸ்ட்டு தான், பிஸ்னஸும் பெஸ்ட்டு தான். இப்போ நீங்கள் ஐடியில் எவ்வளோ லேர்ன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல ப்ராஃபிட்டல் நல்லா ஏர்ன் பண்ணலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது ஐடியில் மினிமமே 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் ஐடியில் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை நீங்கள் வந்து பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடியில் வந்து ரொம்ப வருஷம் வேலை பார்த்துட்டோம், இதுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லும் போது 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து ஹை பெய்டு தான் வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா வெல் செட்டில்டு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் வராது. அதுவே நீங்கள் நியூ கமர்ஸாக இருந்தீங்கன்னா ஐடியில் அப்போ தான் லேர்ன் பண்ணுவீங்க, சேலரியும் இருக்காது. அதனால நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல என்ன ஆகும், மேக்ஸிமம் லாஸ்ட்டில் தான் போய் முடியும். ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னா, பிஸ்னஸையும் பெஸ்ட்டு தான் சொல்லுவேன், ஐடியும் பெஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஆனால் 2 சைடும் லேர்ன் பண்ணிட்டு இறங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. R&D வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடிங்கிறதும் பெஸ்ட்டு தான். ஐடியை விட்டுட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது உங்களோட ரிஸ்க்கு தான், அதாவது ஓன் ரிஸ்க். நீங்கள் ரொம்ப ரிசர்ச் பண்ணி எடுத்து நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணும்போது அதில் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒன்றுமே தெரியாமல் ஐடியை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பொட்டி கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். நான் வந்து ஏன் இந்த ஐடியிலேருந்து பிஸ்னஸ் பண்ணவங்களை பற்றி பேசுகிறேன்னா, ஐடியில் எவ்வளோ லேர்ன் பண்ணுறேங்கிறதும் முக்கியம், அந்த பிஸ்னஸில் எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேங்கிறதும் முக்கியம். அதனால் 2மே முக்கியம். இந்த வீடியோவில் நான் நிறைய தப்பாக சொல்லியிருக்கலாம், ஒரு சில விஷயம் வந்து கரெக்டாகவும் இருக்கலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இல்லைங்க நான் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஷார்ட் டைமில் எடுத்த வீடியோ தான். அதாவது என்ஸ்கோரில் ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி வீடியோ பண்ணணுன்ட்டு ஒரு இது இருந்துச்சு, அதனால் பண்ணேன். அடுத்த வீடியோ என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய் buddies.